أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அப்படி குறித்தான சகோதர சகோதரிகளே, மாணவ பிள்ளைகளே, அல்ஹம்துலில்லா, நிம்மதிக்கான வழிகள் என்ற இந்த தலைப்பில் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பாக நாம் இதற்கான செய்திகளை நாம் பார்க்க துவங்கினோம். அதன் 4வது வாரமாக இன்று இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்புக்கு ஒரு நிறைவை இன்ஷா அல்லாஹ் நாம் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு பார்த்து நிறைவுபடுத்த இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஆக இதில் நாம் கடந்த 3 வாரங்களாக பார்த்த விஷயங்கள் நிம்மதிக்காக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வழிகள் என்ன என்பதிலே முதலாவதாக ஒரு சாலிஹான மனைவி அமையப்பெறுவது, அது நிம்மதியான வாழ்விற்கு இறைவன் ஏற்படுத்திய நியதிகளில் ஒன்று. இரண்டாவதாக, அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக மன நிம்மதியை நாம் பெற முடியும். மன நிம்மதிக்கான முக்கியமான ஒன்றே, அடிப்படையான ஒன்றே இதுதான் என்பதை பற்றியே முழுக்க 2-3 வாரங்களாக மிக விரிவாக ஆழமாக அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த அல்லாஹ்வை எப்படியெல்லாம் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம், தொழுகையில் நாம் இறைவனை நினைவு கூறுகிறோமா இல்லையா என்பதை புரிந்து கொள்ளும் ரீதியில் நாம் அதை பற்றியான செய்திகளையும் அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்தோம். தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் வரை நாம் எப்படி அல்லாஹ்வை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம், ஆனால் சிந்தனை இல்லாமல் நாம் எப்படி தொழுது கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றியே நாம் அதிகமாக பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆக தொழுகையிலும் சரி அல்லது காலை மாலை திக்ருகள், துஆக்கள், தஸ்பீஹ் என்ற ரீதியிலும் நாம் இறைவனை நினைவு கூறுவதன் மூலமாக நிச்சயம் மன நிம்மதியை, மன அமைதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதை நாம் தெளிவாக பார்த்தோம். அதையும் நாம் நிச்சயமாக மனதில் பதிய வைத்து அதன் மூலமாக மன நிம்மதியை பெறுவதற்கான ஒரு முயற்சி செய்ய வேண்டும். 3வதாக, மன நிம்மதிக்கான வழியாக இறைவன் வைத்திருக்கக்கூடிய ஒன்று, ஒரு ஹதீஸ் மூலமாக இதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இது ஆதாரபூர்வமான ஹதீஸாக நாம் பார்க்க முடியும். இதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதில் என்ன ஒரு விஷயம் என்றால், கான ரஜுலுன் யக்ரஉ சூரத்துல் கஹஃப். ஒரு மனிதர், சஹாபாக்களில் ஒருவர் சூரத்துல் கஹஃபை ஓதிக்கொண்டிருந்தார். பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. வேற ஒரு நபரை பற்றி சொல்கிறாங்க. அந்த ஒரு நபர், அவர் பேர் இடம்பெறல, ஒரு நபர் நபித்தோழர் சூரத்துல் கஹஃபை ஓதிக்கொண்டிருந்தார். வ இலா ஜானிபிஹி ஹிசான், அவர் பக்கத்தில் ஒரு குதிரை இருந்தது. அப்போது அந்த குதிரை என்ன செய்தது என்றால், ஒரு வளமைக்கு மாற்றமாக சில அசைவுகளை, சில சப்தங்களை அது ஏற்படுத்தியது. அது பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படக்கூடிய சில தோரணையில் அந்த குதிரை நடந்து கொண்டது. அப்போ ஆச்சரியமாக இருந்துச்சு, என்ன ஆச்சு இந்த குதிரைக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஆச்சரியம். அது மேலே பார்க்குது, ஒரு மாதிரியான சத்தம் போடுது, மிரளுது, பயப்படுது, அப்புறம் அதை ஒரு அசைவுகள் கொடுக்குது. இந்த மாதிரி அன்யூஷுவலாக அந்த குதிரை நடந்து கொண்டது. இதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்ட அந்த நபர் என்ன செய்கிறார், ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி நான் சூரத்துல் கஹஃப் ஓதிட்டு இருந்தேன், திடீர்னு இந்த குதிரைக்கு என்ன ஆனிச்சுன்னு தெரியல, இந்த மாதிரி எல்லாம் செய்தது அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், தில்க சக்கீனா தனஸ்ஸலத் பில் குர்ஆன், அதுதான் சக்கீனா, குர்ஆன் ஓதும் பொழுது இறைவன் தரப்பிலிருந்து இறங்கக்கூடிய சக்கீனத் அதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொல்கிறாங்க. சக்கீனத் என்று சொன்னால் நிம்மதி, அமைதி என்று பொருள். சுக்கூன் அப்படின்னு சொல்கிறோம்ல, சுக்கூன் என்றால் அமைதி என்று பொருள். அதிலிருந்து வந்த வார்த்தை தான் சக்கீனத், சக்கீனத்துன், சக்கீனா என்பதாக. அப்போது இந்த சுக்கூன் அப்படிங்கிறத பொதுவாக நம்ம எதுக்கு சொல்லுவோம்?
எங்கே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சுக்கூன்? அலிஃப் பாத்தால சுக்கூன் வரும், அதாவது எழுத்துக்கு மேலே வரும். அப்போது உதாரணத்துக்கு ஃபத்தா கஸ்ரா தம்மான்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மீமில் ஃபத்தஹா வைக்கும் போது மா, கஸ்ரா வைக்கும் போது மீ, தம்மா வைக்கும் போது மூ, சுக்கூன் வைக்கும் போது இம்னு சொன்னால் கூட அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஒரு ஈ இருக்குது, ஹம்சா கஸ்ரா ஈ இருக்குது. அப்போ இம்னு சொல்ல முடியாது. அப்போ என்னென்னா சுக்கூன் ஏதுக்கு பேர் அரபுகள் வைத்தாங்க அப்படின்னா, ஃபத்ஹா கஸ்ரா தம்மால ஓசை இருக்குது, மா மீ மூ, சுக்கூன் வைக்கும்போது அப்படின்னு அமைதியாயிரும். சுக்கூனுங்கிற ஹரக்கத், சுக்கூனுங்கிற அந்த குறியீடுக்கே அதுக்கு என்ன தான் பேர் வச்சுருக்காங்க? அமைதி. ஏன்னா எந்த எழுத்துல இந்த சுக்கூன் குறியீடு பெறுகிறதோ அது அமைதியாயிரும். மா மீ மூங்கிற ஒரு சத்தம் கொடுக்காது, அந்த ஆறாவரம் இருக்காது, அப்படின்னு அமைதியாக போயிடும். அதனால தான் அந்த அந்த குறியீட்டுக்கு பேர் என்ன? சுக்கூன். அதுலேருந்து வந்தது தான் சக்கீனா என்ற வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தில்க சக்கீனா, அதுதான் மன அமைதி. குர்ஆன் ஓதக்கூடிய அடியாருக்கு அல்லாஹ் வானத்திலிருந்து இருக்கக்கூடிய மன அமைதி. அதை நம்மளால கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அந்த குதிரை அதை உணர்ந்தது. மனிதர்கள் உணராத சில விஷயங்களை கால்நடைகள் உணரும். கால்நடைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்களை காண்பிப்பான். அந்த அடிப்படையில் குதிரைக்கு தெரிந்த அந்த வீட்டின் மீது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து சக்கீனத் இறங்குறதை உணர்ந்த குதிரை அதை பார்த்து பயந்து மிரண்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இதை வைத்து அறிஞர் பெருமக்கள் இதையும் ஒரு முக்கியமான செய்தியாக மன நிம்மதி, மன அமைதிக்கான வழிகளிலே இடம்பெற செய்கிறார்கள். எப்படி சாலிஹான மனைவி மூலமாக ஒரு மனிதருடைய வாழ்வு அது நிம்மதியானதாக இருக்கிறது, அல்லாஹ்வை நினைவுகூறுவதன் மூலமாக முறையாக சரியாக உணர்ந்து அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய திக்ரின் மூலமாக எப்படி மன அமைதி கிடைக்கிறதோ அதே போன்று குர்ஆனை ஓதுவதன் மூலமாக மன அமைதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களிக்கிறான். அதுதான் சக்கீனா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல சொல்கிறாங்க. இது உதாரணத்துக்கு சூரத்துல் கஹஃப் ஓதும்போது ஏற்பட்ட ஒன்று. இது சூரத்துல் கஹஃபுக்கு மட்டுமானதா என்றால் இதனுடைய விரிவுரையாளர்கள் ஷாரிஹீன்கள் அறிஞர் பெருமக்கள் குறிப்பிடக்கூடிய செய்தி என்னவென்றால், இது சூரத்துல் கஹஃபோடு மட்டும் தொடர்புடையதல்ல. யதார்த்தமாக அவர்கள் சூரத்துல் கஹஃப் ஓதும் பொழுது இது ஏற்பட்டது. முழு குர்ஆனுக்கும் இது நிச்சயமாக ஏற்படும். ஆக ஒரு மனிதர் அதில் ஊடுருவி அதை வந்து இறை சிந்தனையோடு அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுகிறோம் என்ற அந்த உணர்வோடு, அந்த சிந்தனையில் இறைவனை நினைவு கூறுகிறோம் என்ற அந்த உணர்வோடு ஓதும் பொழுது நிச்சயமாக அவர்கள் மீது சக்கீனத் இறங்குகிறது. குர்ஆன் ஓதுபவர்களுக்கு நிச்சயமாக மன நிம்மதி கிடைக்கும், மன நிம்மதி அவர்களால் அடைய முடியும் என்பதையும் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். ஆக மன அமைதிக்கான வழியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையை ஆக்கி வைத்திருக்கிறான். திருமறையை ஓதுவதன் மூலமாக காலை மாலைகளில் நாம் திருமறையை வாசிப்பதன் மூலமாக நிச்சயமாக அது நம்மளுடைய மனதை பண்படுத்தக்கூடியதாக, அது நிம்மதிக்கான ஒரு வழியாக அது அமையும். பல நன்மைகள் இருக்கிறது குர்ஆனை ஓதுவதன் மூலமாக மாஷா அல்லாஹ் பல நன்மைகளை பல நலவுகளை நாம் இன்ஷா அல்லாஹ் அடைய இருக்கிறோம். அதனுடைய பல வாக்குறுதிகள் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரு எழுத்தை ஓதியவருக்கு 10 நன்மைகள் உண்டு என்று நபி அவர்கள் சொன்னார்கள். குர்ஆனை ஓதியவர்களுக்கு அந்த குர்ஆன் சிபாரிசு செய்யக்கூடியதாக, ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடியதாக அது நாளை மறுமையிலே வரும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று குர்ஆனை ஓதியவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டே சொர்க்கத்தினுடைய படித்தரங்களில் முன்னேறி செல்வார்கள். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு வார்த்தை நபி அவர்கள் ஹதீஸில் சொல்லும்போது, சாஹிபுல் குர்ஆன், குர்ஆனை உடையவர்கள், குர்ஆனுடைய தோழர்கள், குர்ஆனுடைய சஹாக்கள். அந்த குர்ஆன் உடையவர்களுக்கு குர்ஆன் சிபாரிசு செய்யும், குர்ஆன் அவர்களுக்காக பரிந்து பேசும், அவர்களுக்காக மறுமையிலே வாதாடும் என்றெல்லாம் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்வது மட்டுமல்ல மன்றாடக்கூடியதாக இருக்கும் என்று கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோ வலிமை என்பது அல் குர்ஆனுக்கு இருக்கிறது. உதாரணத்துக்கு இந்த குர்ஆன் ஒரு மனிதரை எந்த அளவுக்கு கைவிடாமல் ஒருவருக்காக போராடும் என்பதை பற்றி நான் பார்க்கும் பொழுது, சூரத்துல் முல்க் எனக்கூடிய ஒரு அத்தியாயம், தபாரக்கல்லஸீ பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று 29வது ஜுஸுனுடைய முதல் அத்தியாயமாக 67வது அத்தியாயமாக நாம் ஓதக்கூடிய இந்த சூரத்துல் முல்க் விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, சூரத்துல் முல்க் என்பது அது ஓதுபவருக்கு அவருடைய கபர் வேதனை விட்டும் தடுக்கக்கூடியது அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய கபர் வேதனை விட்டு ஒரு அடியாரை அவருக்கு ஏற்பட இருக்கக்கூடிய கபர் வேதனை விட்டு தடுக்கக்கூடியது சூரத்துல் முல்க் என்று சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் பிரபல்யமானதாக ஆகிருச்சுன்னா, நபி அவர்கள் இப்படி சொல்லி சஹாபாக்கள் கபர் வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதரவுபூர்வமான விஷயம். சஹாபாக்கள் கபரை நினைத்து ரொம்ப பயப்படக்கூடியவர்கள், கவலைப்படக்கூடியவர்கள். அவர்களுக்கு அந்த ஈமான் வலிமையானதாக இருந்தது. கபரில் வைக்கப்பட்ட பிறகு
அந்த விசாரணை இருக்கிறது, கியாமத்து வரைக்கும் அந்த கபூரில் ஒரு வாழ்க்கை இருக்கிறதுன்னு நினச்சி அவங்க வாழ்ந்தாங்க. அதனால தான் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் கபரிஸ்தானுக்கு சென்றாங்கன்னா தாடி நினைகிற அளவுக்கு அழுவாங்கன்னு சொல்லிலாம் நம்ம பார்க்குறோம். சஹாபாக்கள் இந்த சூரத்துல் முல்க்குக்கு ஒரு பேர் வைத்திருந்தார்கள். அது ஹதீஸில் இடம்பெற்றிருக்குது. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூரத்துல் முல்க் என்பது அந்த 67வது சூராவுடைய பெயர், நம்மளுக்கு தெரிந்தது. இன்னொரு பெயர் இதற்கு சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்தது. யாராவது இன்னொரு பேர்? இப்படி சில நேரங்களில் சில சூறாக்களுக்கு வேறு பெயராலும் அது சஹாபாக்களுக்கு மத்தியில் அறியப்பட்டதாக அழைக்கப்பட்டதாக இருக்கும். இந்த சூறாவை சொல்லுவாங்களாம் சூரா மானிஆ அப்படின்னு சொல்லுவாங்களாம். சூரா மானிஆ. மானிஆ என்று சொன்னால் தடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். மனஅ என்றால் தடுத்தான், ஹி டிஃபெண்டட், அவன் தற்காப்புக்காக தடுத்து கொண்டான் அப்படின்னு அர்த்தம். மனஅ. மானி என்றால் தடுப்பவன். குர்ஆனில் வருதுல லைஸ லஹு மினல்லாஹி மின் தாஃபி. தாஃபி என்றாலும் மானி என்றாலும் ஒரே பொருள், தடுக்கக்கூடியது என்று பொருள். அப்போ மானிஆ சூரா என்பது பெண்பாலான வார்த்தை, அதனால மானிஆ என்ற பெண்பாலாக அது அறியப்படுகிறது. மானிஆ தடுக்கக்கூடியதுன்னு சஹாபாக்கள் இதற்கு இந்த சூராவுடைய பேராக சிறப்பு பேராக சொல்லுவாங்களாம். என்ன தடுக்கக்கூடியது? கபர் வேதனை விட்டு இது தடுக்கக்கூடியது என்பதால் இந்த சூறாக்கு அப்படி ஒரு பெயரை வைத்து நாங்கள் அழைப்போம் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபா பெருமக்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. அந்த அளவுக்கான ஒரு நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது. இது கபர் வேதனை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு வலிமை கொண்டதாக சஹாபா பெருமக்கள் இந்த சூறாவை அறிந்து வைத்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்பாக 2 சூறாக்களை ஓதாமல் அவர்கள் தூங்க மாட்டார்கள் என்று இடம்பெறக்கூடிய அந்த செய்தியிலும் இந்த சூறா இடம்பெறுகிறது. ஒன்று, முதல் சூறா என்ன? வாக்கியா இல்லை, சஜிதா. அலிஃப் லாம் மீம் சஜிதா 32வது சூறாவாக இடம்பெறக்கூடிய அலிஃப் லாம் மீம் என்று ஆரம்பிக்கக்கூடிய அலிஃப் லாம் மீம் சஜிதா, அதுவும் 30 வசனங்கள். 21வது ஜுஸ்ஸில் அது இருக்குது. 32வது சூறா, அது 3 பக்கங்கள் கொண்டது. வெள்ளிக்கிழமை ஃபஜரிலே அந்த அலிஃப் லாம் மீம் சஜிதா பெரும்பாலும் ஓதப்படும். அது ஒரு சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை ஃபஜரில் ஓதுவாங்க, அந்த ஓதி சஜிதா செய்வாங்க. ஞாபகம் இருக்கா? அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரத்தில் ஒரு முறை ஃபஜர் தொழுகையில் வெள்ளிக்கிழமையில் ஓதி தொழுவைப்பது என்பது வாரத்தில் ஒரு முறை. ஆனால் தினமும் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே இரவில் அதை ஓதாமல் தூங்க மாட்டார்கள். அதோடு சேர்ந்து சூரத்துல் முல்க் எனக்கூடிய சூரையும் ஓதுவாங்க. சூரத்துல் முல்க்கும் 30 வசனங்கள், சூரா அலிஃப் லாம் மீம் சஜிதாவும் 30 வசனங்கள். சூரத்துல் முல்க்கும் 3 பக்கங்கள், அலிஃப் லாம் மீம் சஜிதாவும் 3 பக்கங்கள். மொத்தமே 6 பக்கம் தான், 60 வசனங்கள் தான். இதை ஓதாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்க மாட்டார்கள். அதில் ஒன்றுக்கான வலிமைதான் கபர் வேதனை விட்டு தடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதிலிருந்து சஹாபா பெருமக்கள் அதை கடைபிடிக்க ஆரம்பித்தார்கள். வாழ்நாள் முழுக்க அதை ஓதாமல் விட்டுவிட மாட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அதை ஓதாமல் தூங்க மாட்டாங்க. அதனால தான் அதை மக்ரிபுக்கு பிறகோ இஷாவுக்கு பிறகோ அல்லது தூங்குவதற்கு முன்பாகவோ அதை ஓதிக்கொள்வது என்பது விரும்பத்தக்கது. சூரா வாக்கியா ஓதுவதற்காக வரக்கூடிய செய்திகள் அதில் பலகீனம் இருக்கிறது. மற்ற சில சூறாக்கள் விஷயத்தில் வந்திருக்கக்கூடிய சிறப்புகளிலே பல பலகீனங்கள் இருக்கிறது. சூரா முல்கில் வந்திருக்கக்கூடிய சிறப்புகள் அதனுடைய விஷயத்தில் பலகீனமான செய்திகள் அல்ல. இருக்கலாம், 1-2 இருக்கலாம். ஆனால் அது ஆதரவுபூர்வமான பல செய்திகள் ஒரு சூறாவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது சூரத்துல் முல்க் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய ஒன்று. ஆக இதில் பல வாக்குறுதிகளை நாம் பெறுகிறோம். அதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் நன்மைகள் ஒரு பக்கம். ஒவ்வொரு எழுத்துக்கும் 30 வசனங்கள், எத்தனை வார்த்தைகள், எத்தனை எழுத்துக்கள், ஒவ்வொன்றுக்கு 10னா ஒரு சூரத்துல் முல்க் ஓதி முடிக்கும் போது மாஷா அல்லாஹ் லட்சக்கணக்கான நன்மைகளை நாம் அடைந்து விடுகிறோம். இது ஒரு அச்சீவ்மெண்ட். இரண்டாவதாக, இது நிச்சயமாக எப்போது நம்மளுடைய மரணம் என்பது நமக்காக காத்திருக்கிறது தெரியல, மரணத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கிறோம். ஆக மரணத்திற்கு பிறகு எல்லாருமே நம்மளை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன செய்ய போகிறாங்க, நம்மளுக்காக வெட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழியில் வச்சுட்டு வரதான் போகிறாங்க. அதுக்கப்புறம் யாரும் நம்ம கூட இருக்க போகிறதில்ல. அது அடக்கிற வரைக்கும் அழக்கூடியவர்கள் அழுவார்கள், அடக்கிட்டு வந்ததுக்கப்புறமும் அழக்கூடியவர்கள் சில பேர் அழுவாங்க. அதுக்கப்புறம் எப்பயாவது நம்மளுடைய நினைவு வரும்போது அழுவார்கள். அதுவும் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளை நினைவு கூறும் போது அப்போ கூட அந்த அழுக வராது, வெறுமனே நம்மளுடைய சிந்தனை மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் அந்த சிந்தனை கூட இல்லாமல் போகக்கூடிய ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த கபருடைய வாழ்வு என்பது அந்த வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து தான் ஆக வேண்டும். அப்போ நமக்கானது என்ன? சில செய்திகள் எப்படியும் வருது விரிவுரைகளில். அந்த அதாப், ஒரு மனிதருக்காக வரக்கூடிய அதாப் வரும் பொழுது அல் குர்ஆனுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கக்கூடிய ஒரு வலிமை, அந்த அதாப் தலை வழியாக அந்த அடியாரை நெருங்கும் பொழுது, இந்த ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தலை வழியாக அது அந்த அதாப் அந்த மனிதரை நெருங்கும் பொழுது
சூரத்துல் முல்க் என்றும் சில செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது, அல் குர்ஆன் என்றும் சில செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது. முல்கிற்கும் இந்த வலிமை இருக்கிறது, அல்லது ஒட்டுமொத்தமாக நாம் ஓதி வைத்த குர்ஆன், வாழ்நாளில் நாம் கடைபிடித்த ஓதிய குர்ஆன் இருக்கிறதே, அது அந்த அதாபிடத்தில் தடை செய்யுமாம். இந்த பக்கம் நீ வரக்கூடாது, மாலக்க மின் சபீல், மாலக்க மின் சபீல், இங்கே உனக்கு வழி இல்லை என்று சொல்லி அந்த தலை வழியாக அந்த அதாபை தடுக்கும். அதற்கு பிறகு அந்த அதாப் அந்த மனிதன் செய்த வேறு பாவத்தின் காரணத்தினால், அல்லாஹ் பாதுகாப்பானாக, வேறு ஒரு பாவத்தின் காரணத்தினால அதற்கு அந்த அதாப் இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய அந்த ஒரு நியதி. கால் வழியாக அந்த அதாப் வரும்போது கால் பக்கமாக அந்த மனிதன் ஓதிய குர்ஆன் அதை தடுக்கும். மாலக்க மின் சபீல், இந்த பக்கம் உனக்கு வழி இல்லை, வலது பக்கமாக இடது பக்கமாக சுற்றி சுற்றி அந்த அதாப் அவனை நெருங்கும் போதெல்லாம் மனிதன் ஓதிய குர்ஆன் அல்லது சூரத்துல் முல்க் அந்த இடத்துல உனக்கு எந்த பக்கம் வழி இல்லை, இவனை நீ நெருங்க முடியாது, இவன் ஓதிய குர்ஆன் நான் என்று அந்த குர்ஆன் அந்த இடத்துல பேசும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் சில ஹதீஸ்கள்ல மறுமையிலே ஒரு வாலிபனை போன்று, அழகிய தோற்றம் கொண்ட ஒரு வாலிபனை போன்று நாம் ஓதிய குர்ஆன் நமக்காக சிபாரிசு செய்வதற்காக வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இதெல்லாம் வடிகட்டப்பட்ட, ஒதுக்கப்பட்ட பலகீனமான செய்திகள் அல்ல, ஆதாரமிக்க ஹதீஸ்கள் இடம்பெற்றக்கூடிய செய்திகளை தான் இந்த இடத்துல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பை, ஒரு வலிமையை, ஒரு பலத்தை அல்லாஹ் குர்ஆனுக்கு தான் தருவான். யாருனாலே கபரில் பேச முடியாது, யாருனாலே கபரில் நம்மளுக்கு அதாபர விட முடியாமல் தடுக்க முடியாது. எப்படியாப்பட்டவங்களுடைய பிள்ளையா நம்ம இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்டவங்க நம்மளுக்கு பழக்கத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆட்சி அதிகாரம் கொண்டவங்க நம்ம கூட இருந்தாலும் சரி, யாரும் கபரில் பேச முடியாது, யாரும் மஷரில் பேச முடியாது. ஆனால் அந்த இடத்தில் நமக்காக வாதாடக்கூடியதாக, நமக்காக எடுத்து பேசக்கூடியதாக ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய படைப்புகள் யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய கலாமாகிய, அல்லாஹ்வுடைய வார்த்தையாகிய குர்ஆனுக்கு மட்டுமே அந்த வலிமை இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த வாய்ப்பை அல்லாஹ் தஆலா குர்ஆனை ஓதியவர்களுக்கு கொடுப்பான். உதாரணம் சொல்லும்போது நபி அவர்கள் சூரா பக்ரா, ஆலி இம்ரானுக்கு சொன்னாங்க. சூரத்துல் பக்ரா, சூரா ஆலி இம்ரான் என்ற 2 அத்தியாயங்கள் இதை ஓதி இதன்படி செயல்பட்டவர்களுக்காக பறவை கூட்டங்களாக வரும். பறவை கூட்டங்களை போன்று நிழல் தரக்கூடிய பறவை கூட்டங்களாக அந்த மடியாருக்காக வேண்டி மஹ்ஷர் மைதானத்தில் வரும். இன்னும் சில ஹதீஸ்களில், புகாரி முஸ்லிம்ல இதை பார்க்கலாம், இன்னும் சில ஹதீஸ்களில் கஅன்னஹுமா கமாமத்தான், அந்த 2 சூறாக்களும் மேகங்களை போன்று வரும், 2 மேகங்களை போன்று. எப்படி? அல்லாஹு ஆலம், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். சூரத்துல் பக்ரா ஒரு மேகமாக, சூரா ஆலி இம்ரான் ஒரு மேகமாக. இன்னைக்கு நம்மளை டிசைன் பண்ண சொன்னால் நம்மளுடைய கற்பனை வச்சு ஏதாவது ஒரு டிசைன் பண்ணுவோம். அப்படி அல்ல, இந்த கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. சொர்க்கத்தை பற்றி நபியர்கள் சொல்லும் பொழுது, என்ன கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனிதனுடைய உள்ளமும் சிந்தித்திராத, இதெல்லாம் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டது. பறவைனா அப்படியே பறவையா வருது இப்பெல்லாம், அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாது. மேகம்னா மழை பெய்யும் போது மேகம் வருது அப்படி நினைச்சிடக்கூடாது. இது இந்த நம்மளுடைய சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக மஹ்ஷர் மைதானத்தில் ஆல் இம்ரான் பக்ரா இந்த 2 சூரா குர்ஆனுடைய ஓப்பனிங் சாப்டர்ஸாக இருக்கக்கூடியது. சூரத்துல் ஃபாத்திஹாக்கு அப்புறம் அல்லாஹ்விடத்திலே 2 மேகங்களை போன்று நின்று நமக்கு முன்பாக, ஓதியவருக்கு முன்பாக அதன்படி அமல் செய்தவர் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஓதி அதன்படி அமல் செய்தவர் என்று நபி அவர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக நின்று துஹாஜானி அன் சாஹிபிஹிமா, அது 2ஐயும் ஓதி செயல்பட்டவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடும், வாதாடும்னு சொல்றாங்க. ஹாஜ யுஹாஜு என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் விவாதம் செய்தல், டிபேட் அப்படின்னு சொல்றோம்ல, விவாதம். அல்லாஹ்ட்ட விவாதம் செய்யுமா, இவரை நீ தண்டிக்க கூடாது, இவரை நீ நரகத்தில் போடக்கூடாது, இவர் மீது நீ அதிருப்தியா இருக்கக்கூடாது, என்னை ஓதியவர் என்னன்படி செயல்பட்டவர் என்று அதற்கு அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுப்பான். அந்த குர்ஆன் நமக்காக பேசு. இதெல்லாம் ஒரு கற்பனை கதையை போன்று நம்மளுக்கு இருக்கலாம், இப்படிலாம் நடக்குமான்னு நினைக்கலாம். ஆனால் சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆதாரபூர்வமான செய்திகளாக இது இடம்பெறுகிறது. வாலிபனை போன்று வரும், மேகத்தை போன்று வரும், பறவை கூட்டங்களை போன்று வரும். கபரிலே அது எந்த பக்கமும் அதாபு வரவிடாமல் அது தடுக்கும் என்றால் அல் குர்ஆனுக்கு அல்லாஹ் அந்த வலிமையை கொடுக்கிறான். சில நேரங்களிலே அது சூரத்துல் பக்ராவாக இருக்கலாம், சில நேரங்களிலே அது ஆல் இம்ரானாக இருக்கலாம், சில நேரங்களிலே அது சூரத்துல் முல்காக இருக்கலாம். ஆக ஒட்டுமொத்த குர்ஆனுக்கு இந்த வலிமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து வச்சிருக்கிறான். நம்ம அதுக்காக ஆல் இம்ரானை காக்க பிடிச்சி வைக்க முடியாது, சூரத்துல் பக்ராவை தாசா பண்ணி வைக்க முடியாது, சூரத்துல் முல்கை வாங்கி நம்ம விலைக்கு வாங்கிட முடியாது. இது வாழ்வில் செயல்படுத்துவதை கொண்டு, அதை ஓதுவதை கொண்டு, அதன் மூலமாக வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதை கொண்டு அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். குறைந்தபட்சம் அதெல்லாம் ஒரு தூரமான பயணம். அதை ஓதி புரிந்து நடைமுறைப்படுத்தி செயல்படுத்துவது என்பதெல்லாம் தூரமான இலக்கு கொண்ட பயணம். அவ்வளோ தூரம் நிச்சயமா நம்ம போய் தான் ஆகணும். ஆனா அந்த பயணத்துல நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? குறைஞ்சது ஓதக்கூடிய இடத்துலயாவது இருக்கிறோமா?
ஆமாம், உண்மையிலே நீங்கள் சொல்கிறதெல்லாம் நியாயம்தான், அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும் தான், அந்த பாக்கியத்தெல்லாம் அடையணும் தான் நம்மளுடைய உள்ளம் சொல்லும். சரி, அதுக்கான முயற்சியில் நம்ம எங்கே இருந்துட்டு இருக்கிறோம்? அது ஓதுறதுக்கான முயற்சியாவது இருக்குதா? சூரத்துல் பக்கரா ஓதணும், ஆல் இம்ரான் ஓதணும், குரானை ஓதணும், ஒரு நாளைக்கு 5-10 நிமிஷம் ஒதுக்கணும். தொழுகைக்கு முன்பாக வந்து ஒரு 2 பக்கம் படிப்போம். தொழுது முடிச்சுட்டு ஒரு 2 பக்கம், எங்கே பார்த்தாலும் குரான், இந்த பக்கமும் குரான், அந்த பக்கம் குரான், முதுகுக்கு பின்னாடி குரான், வலது இடது முன் பின் எல்லா இடத்துலையும் குரான் இருக்குது. மொபைலை ஓப்பன் பண்ண இன்னைக்கு குரானுடைய ஆப்பு மொழிபெயர்ப்போடு இருக்குது. இவ்வளோ வாய்ப்புகள் இந்த அளவுக்கு சுலபமாக கொடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, இதை ஓதுவதற்கு எனது 24 மணி நேரங்களில் எத்தனை நிமிடங்கள், 60x24 எத்தனை நிமிடங்கள், அதில் எத்தனை நிமிடத்தை நான் குரானுக்காக எண்ணி ஒவ்வொரு நாளும் ஒதுக்குறேங்கிறத இப்போ நம்ம யோசிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம பள்ளியில் எத்தனை குரான் டக்குன்னு சொல்லிட முடியாது. ஒரு சின்ன பள்ளி, ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் இது ஒரு சின்ன பள்ளி, டக்குன்னு சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. எந்திரிச்சு என்னங்க அப்படின்னா உட்காந்து எண்ணுவோம். நம்ம இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, மேலே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று கவருக்குள்ளே இருக்குது, அதுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி நம்ம எண்ணி சொல்லிடலாம். சரிங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எத்தனை குரான் இருந்துச்சு? ஒரு குரான் கூட கிடையாது. முழு குரானாக ஒன்று கூட கிடையாது. சஹாபாக்கள், அந்த ரைட்டர்ஸ் ஆஃப் வஹி என்று சொல்லக்கூடிய கேட்சிபிள் வஹி எழுத்தாளர்கள், அவங்கள்ட்ட எழுதியிருக்கக்கூடிய பிரதியை வச்சிருப்பாங்க. 30 ஜுசுக்களாக 114 அத்தியாயங்களாக ஒன்றுபட்ட குரானாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற வரைக்கும் ஹிஜ்ரி 11 மௌத்தாராங்க. 23 வருடங்கள் வஹி இறங்குகிறது. அந்த 23 வருடங்களிலே குரான் தொகுக்கப்படலை, கம்பைல் பண்ணப்படலை, ஆங்காங்கே பிரதிகளாக இருக்கிறது. மரப்பட்டைகளில், தோல் துருத்திகளில், எலும்புகளில், இலைகளில், காகிதங்களில், எதிலெல்லாம் எழுத முடியுமோ அப்படி அப்படியே எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்படி ஹாஃபிஸ்கள் எல்லாம் ஒரு போரில் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஆலோசனை சொன்னாங்க. ஹாஃபிஸ்கள் யமாமா போரில் 70 ஹாஃபிஸ்கள் கொண்டுட்டாங்க. இப்படி ஹாஃபிஸ்கள் எல்லாம் கொல்லப்பட்டுட்டா அப்போ நம்ம சமுதாயம் எப்படி குரானை ஓதுவாங்க? எப்படி அவங்க குரானை முழுமையாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க? அலும் சூரால் ஆரம்பிச்சு சூரத்து நாஸ்ல முடியுதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். எழுத்துல இல்லை, ரிட்டன் ஃபார்மேட்டில் இல்லை, எழுதுவோன்ட்டாங்க. அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் விசாலப்படுத்திய பிறகு அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறாங்க, ஒரு குரான் எழுதப்பட்டுச்சு. ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு தான் ரசூலுல்லாஹ் கிட்ட முழுமையாக குரானை ஓதி காமிச்ச ஒரு சஹாபி. அவங்க மட்டும் இல்லை, இன்னும் சில சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அதில் ரொம்ப திறமையானவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நெருக்கம் பெற்றவங்க குரான் விஷயத்தில். யாருன்னா ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுது. அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஒரே ஒரு குரான். இன்னைக்கு உலகத்தில் எத்தனை கோடி குரான் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. சென்னையில் எத்தனை கோடி குரான் இருக்கு நம்மளால யூகிக்க கூட முடியாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லவே இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் ஒரே ஒரு குரான் மட்டும் எழுதி தொகுக்கப்பட்டு அது அபூபக்கர் ரலியல்லாஹு கஸ்டடியில் இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத்தாயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சியாளராக வந்தாங்க, அவங்க கஸ்டடியில் இருந்தது. அவங்க மௌத்தானதுக்கு அப்புறம் அவங்களுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஏன்னா ஹஃப்ஸா ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மகள் என்றாலும் இன்னொரு ரீதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. அந்த அடிப்படையில் அவங்களிடத்தில் அது ஒப்படைக்கப்பட்டது. அவங்கவுங்க எல்லாருமே மனப்பாடமாக தான் ஓதிட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு சந்தேகம், இதுக்கப்புறம் என்ன ஆயத்து, இந்த ஆயத்தினுடைய முடிவு என்ன, இந்த வார்த்தையில் என்ன வருதுங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா ரெஃபரன்ஸ்க்காக என்ன செய்வாங்க, அந்த அம்மாட்டேருந்து வாங்கி அதை பார்த்துக்குருவாங்க. உஸ்தாதுமார்கள், பெரும் காரிகள் பார்த்துட்டு அப்படியே அவங்களுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சின்ன சின்ன பிரதிகள் அப்படிலாம் இருக்கும், எழுதிக்கிறவாங்க. அந்த மாதிரிலாம் நடைமுறை இருந்தது. ஒரு குரான் தான் இருந்துச்சு. எப்போ? அபூபக்கர் காலத்திலையும் உமர் ரலியல்லாஹு காலத்திலையும் உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரே ஒரு குரான் தான் இருந்தது. அப்புறம் அந்த 1 பத்தாது. ஒட்டுமொத்த மதீனாவுக்கு 1 பத்தாமல் இருக்குது. இப்போ இஸ்லாம் ஷாமில் இருக்குது, ஈராக்கில் இருக்குது, யமனில் இருக்குது, பசராவில் இருக்குது, கூஃபாவில் இருக்குது, மக்காவில் இருக்குது. அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் குரான் வேணுன்னா 500 கிலோமீட்டர்கள் 1000 கிலோமீட்டர் வந்து தான் நம்ம பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவங்களுக்காக ஒரு குரான் எழுதுவோன்னு சொல்லி தான் 7 பிரதிகள் எடுத்தாங்க. 7 காப்பீஸ், 7 காப்பீஸ் were taken at the time of ஹலிஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில். இன்னொரு 4 பேரை சேர்த்தாங்க. இன்னொரு 4 பேர் சேர்த்து, அப்போ மிஷின் கிடையாது, பிரிண்டிங் மிஷின் கிடையாது, ஒன்றும் பண்ண முடியாது, கைப்பட தான் எழுதணும். ஒரு 7 பிரதி எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த 1 7ஆக்கப்பட்டு மக்கா, மதீனா, கூஃபா, பசரா, ஷாமு, யமன், ஈராக் இந்த 7 பகுதிகளுக்கு 7 குரானாக அது எழுதப்பட்டு அதனுடைய முக்கியமான ஜாமியாக்களில் அது வைக்கப்பட்டது. அந்த ஊருக்காரங்க, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ், ஹாஃபிஸ்கள், காரிகள் அதை வந்து அவங்களுடைய கஸ்டடியில் அவங்க வச்சுருப்பாங்க, அவங்க ஓதுவாங்க, அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. சந்தேகம் வந்துச்சுன்னா அதில் வந்து பார்த்துக்கலாம் இப்படின்னு சொல்லி 3வது ஹலீஃபா காலத்திலே ஒட்டுமொத்த உலகத்துக்கு இத்தனை குரான் தான் இருந்தது, 7 குரான் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் பிரதிகள் எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் குரான் எப்படி எழுத வேண்டும் என்ற நூற்கள் உருவாக்கப்பட்டது. அதுக்குன்னு ஒரு ஸ்பெல்லிங் இருக்குல்ல, நம்ம எழுதக்கூடிய ஸ்பெல்லிங்ஸில் எழுதிட முடியாது.
அதுக்குன்னு ஒரு சில இப்படி தான் இதுக்கு அலிஃப் போட்டாகணும், இதுக்கு வாவு போட்டாகணும், இதுக்கு யா போட்டாகணும், இதில் சின்ன அலிஃப் வரும் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கான நுணுக்கமான நூற்கள் எல்லாம் எழுதப்பட்டு அதுக்கப்புறம் தான் குரான் என்பது அது அந்த 7ங்கிறது அது 10ஆக 20ஆக 100ஆக 1000ஆக லட்சமாக இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் கோடிக்கணக்கான குரான்கள் இன்னைக்கு இருக்கிறது. ஆனால் அன்று இருந்தது என்பது விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய அளவில் தான் இருந்தது. ஆனால் அவங்களுடைய வாழ்வில் அது பிரதிபலிக்கக்கூடியதாக இருந்தது. அவர்கள் நாவுகளில் அது எப்பொழுதும் ஓதப்படக்கூடியதாக இருந்தது. இன்னைக்கு இருக்குது, ரேக்லையும் இருக்குது, வீட்டில் இருக்குது. என்ன செய்யறது? நம்மளுடைய மொபைல்களில், நம்மளுடைய லேப்டாப்பில், நம்மளுடைய டிஜிட்டல் எல்லாத்துலேயுமே இருக்க தவிர நம்மளுடைய நாவிலோ உள்ளத்திலோ சிந்தனையிலோ வாழ்விலோ இருக்கான்னு சொன்னால் அது இல்லாமல் இருக்கிறது என்பதை நிச்சயமாக நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதை தான் நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும். ஆனால் பாருங்கள், இந்த குரானுக்கு அல்லாஹ் தஆலா தரக்கூடிய மகிமை வலிமை என்பது நாளை மறுமையிலே அது பேசும், சிபாரிசு செய்யும், வேதனை விட்டு தடுக்கும், ஒரு அடியாருக்காக வேண்டி பரிந்து பேசும், அல்லாஹ்விடத்தில் சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் இறைவனிடத்தில் துணிஞ்சு பேசும். அந்த இது யாருக்குமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வாங்களா? செய்வாங்க. சண்டை போடுவாங்களா? சண்டை போட மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணிந்து நின்று பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. பணிந்து தான் பேசுவாங்க. அல்லாஹ்விடத்தில் சஜ்தால விழுவாங்க, சஜ்தால ரொம்ப நேரமாக புகழ்வாங்க. சரி, எந்திரிங்க கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அப்புறம் உம்மத்துக்காக வேண்டி மாஷா அல்லாஹ் அவங்க என்ன துவா செய்யணும்னு அவங்க ப்ரிப்பேராக இருக்கிறாங்களோ அப்படியெல்லாம் அல்லாஹ் புகழ்ந்துட்டு உம்மத்துக்காக துவா செய்வாங்க. அல்லாஹ் அதில் யாருக்காக வேண்டி அதை அங்கீகரிக்க வேண்டுமோ அவர்களுக்கு எல்லாம் அதை அங்கீகரிப்பான். பல மாதிரியாக இருக்கும். அபு தாலிபுக்கு அவங்க செய்யக்கூடிய ரெக்கமெண்டேஷன் வேற, இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய நன்மக்களுக்காக சாலிஹீன்களுக்கு அவங்க செய்யக்கூடிய ரெக்கமெண்டேஷன் வேற, இந்த உம்மத்தில் பாவம் செய்தவர்களுக்காக செய்யக்கூடிய ரெக்கமெண்டேஷன் வேற, இந்த உம்மத்தில் பெரும்பாவம் செய்தவர்களுக்காக அவங்க செய்யக்கூடிய பரிந்துரை என்பது வேற. ஷஃபாத்து நபி என்ற ஒரு பாடத்திலே, அக்கீதாவுடைய பாடத்தில் அதை நம்ம படிப்போம். இப்படி பல ரீதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவங்களுக்கு எப்படி ஒரு கஷ்டப்பட்டு போராடி ஒரு உரிமையை நம்ம வாங்குறோம். அந்த மாதிரி அல்லாஹ்விடத்தில் மன்றாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்வாங்க? பணிஞ்சு பேசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த உம்மத்தில் யாருக்காக வேண்டி பரிந்து பேச முடியுமோ அவங்களுக்கு சிபாரிசு செய்வாங்க. நல்லடியார்களும் சிபாரிசு செய்வார்கள், நன்மக்களும் சிபாரிசு செய்வார்கள். இல்லா மன் அஸின லஹுர் ரஹ்மான் வகால ஸவாபா. அல்லாஹ் யாருக்கு அனுமதி வழங்கினானோ அவர்கள் எல்லா இடத்துல பேசுவார்கள், பரிந்துரை செய்வார்கள். ஆனால் அல் குர்ஆன் இப்படி கியூவில் நிற்குமா? நாளை மறுமையில் ஒளிஞ்சு நின்று பதுங்கி நின்று எல்லாம் கேட்டுட்டு போனதுக்கப்புறம் கேட்போமா வேணாமா, பேசுவோமா வேணாமா, பேசுனா நம்மளுக்கு திட்டு விழுமா இப்படின்னு ஒதுங்கி நிற்குமா, பதுங்கி நிற்குமா, ஒளிஞ்சு நிற்குமான்னு கிடையாது. மேகத்தை போன்று அப்படி உடைச்சிட்டு வரும், பறவைகளை போன்று பறந்து வரும். அப்படிப்பட்ட தோற்றத்தில் துஹாஜானி அன் சாஹிபா, இவங்களை நீ மன்னிச்சாகணும்னு அல்லாஹ்ட்ட பேசுமா, இவர்கள் எல்லாம் நீ தண்டிக்க கூடாது என்று அல்லாஹ்ட்ட பேசுமா. ஏன்? அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு அங்கு அல்லாஹ்வுக்கு முன்பாக எந்த துணிவும் வராது. படைப்புகள் கப்பு சுப்பு தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்கள்ட்ட போய் மக்கள் எல்லாம் போய் எங்களுக்காக பேசுங்க போது போயிருங்க அங்கே அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட மக்கள் போகும்போது அந்த பக்கமாக போயிருங்கம்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போகும்போது என் பக்கத்தில் வராதிங்கன்றவங்க. டேக் டைவர்ஷன் போயிட்டே இருங்கன்னு எல்லா நபிமார்களும் திசையை திருப்பி விட்டுட்டே இருப்பாங்க. அவங்கவுங்க பயப்படுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் அந்த மரத்தை சாப்பிட்ட பஞ்சாயத்து அதை இன்னும் நான் அல்லாஹ்ட்ட பேச வேண்டியது இருக்கு, பயப்படுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் சொன்ன ஒரு சிறிய பொய் அது விஷயத்தில் அல்லாஹ் என்ன செய்ய போறான்னு தெரியல, அவங்க பயப்படுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படுவாங்க. பனி இஸ்ரவேல் விஷயத்தில் நான் சரியாக வழி நடத்தினேனா இல்லையா, அல்லாஹ் என் மீது கோபமா இருக்கிறான்னு நான் பயப்படுறேன்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து நடுங்குவாங்க. நானும் எங்க அம்மாவும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்னையும் எனது தாயையும் இந்த கிறிஸ்துவ உலகம் கடவுளாக எடுத்துக்கொண்டு வழிகேட்டில் போய்விட்டதுக்கு அல்லாஹ் எங்களை என்ன வச்சு வாங்க போறான்னு தெரியாங்க, பயத்தில் பதட்டத்தில் இருந்துட்டு இருக்கோம். சிபாரிசா போங்க அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஜகா வாங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் உள்ள நபியாக இருப்பார்கள். அனலஹு அனலஹ், அதற்கானவன் நானே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்காக மாஷா அல்லாஹ் பரிந்துரை செல்வார்கள். ஆக நபிமார்கள் எல்லாம் பயந்து நடுங்கி ஒதுங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே துணிந்து ஒரு மனிதனுக்காக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தந்திருக்கான்னா அருள்மறை திருமறைக்கு தந்திருக்கிறான். அது நமது எல்லா இடங்கள்லையும் இருந்துட்டு இருக்கு. ரேக்ல இருக்குது, வீட்டில் இருக்குது, நம்மளுடைய கண்ணு படக்கூடிய எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இருக்குது. ஆனால் நம்ம நாவல் அது எவ்வளோ நேரம் அது நம்மளுடைய நாவால் மொழியப்படுகிறது, ஓதப்படுகிறது, நமது கரத்தால் எவ்வளோ நேரங்கள் அது சுமக்கப்படுகிறது, நமது நாவுகள் எவ்வளோ நேரம் ஓதப்படுகிறதுங்கிறத நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும். அவ்வளோ வாய்ப்பு வலிமை பெற்ற அந்த குரான் தூசியான நிலையிலேயே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. தூசி துடைக்கப்படாமல் இன்னும் நமது ரேக்குகளிலே வீடுகளிலே இருந்து கொண்டிருக்கிறதுனா அது எப்படிங்க நமக்காக பேசும்? அந்த வலிமை அதுக்கு இருக்கு, அந்த ஆற்றல் அதுக்கு இருக்கு. அந்த ஆற்றலுக்கு இருக்கு, அது நமக்காக பேசக்கூடிய எலிஜிபிலிட்டி தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டுமே.
அதுதான் இந்த உலகத்தில் அதற்காக நாம் கொடுக்கக்கூடிய நேரம். நபி அவர்கள் அப்படியாப்பட்ட இறை தூதர், அல்லாஹ்வுக்கு பயந்து பயந்து வாழக்கூடிய பெரும் நன்மைகளை செய்து கொண்டவர்கள். ஒவ்வொரு நாளும் சூரத்துல் முல்க் அலிஃப் லாம் மீம் சஜ்தா ஓதாம தூங்க மாட்டாங்களே. ஆனால் நம்ம எத்தனை நாளைக்கு அதை ஓதி இருக்கிறோம், அது ஓதணுமேங்கிற கவலை அக்கறை எத்தனை நாளைக்கு இருந்திருக்கிறது, அல்லது அதை ஓதி கடைபிடிக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு அதை நம்ம முழு மூச்சாக கடைபிடிக்கிறோம், இது அந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். ஆக அது பெரும் பெரும் நன்மைகளை பாக்கியங்களை நம்மளுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. அதை தாண்டி அதெல்லாம் அருமையில் கிடைக்கக்கூடிய பெரும் பாக்கியங்கள். உலகத்தில் அதன் மூலமாக நாம் அடையக்கூடிய ஒரு பாக்கியம் என்னவென்று சொன்னால் மன நிம்மதி. குரானோடு ஒன்றிணைந்து இருந்தால் நிச்சயம் அதை நாம் உணர முடியும். என்ன மன கசப்புகள், மன நெருக்கடிகள், கவலைகள் இருந்த போதிலும் குரானோடு நாம் ஒன்றி போகும் பொழுது, குரானுக்காக நாம் நேரம் கொடுத்து அதை வாசிக்கும் பொழுது, அதை ஓத, அதனுடைய அந்த குரல் நமது காதில் கேட்க, நமது உள்ளத்தில் அது பட, சிந்தனைக்குள் அது உள்ள ஊடுருவின் மூலமாக முழு உடலுக்கும் முழு மனதுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிம்மதியை தருகிறான், ஷிஃபாவை தருகிறான், உடல் ஆரோக்கியத்தை தருகிறான் என்பதாக நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமாக. அல் குரானை ஓதுவதன் மூலமாக மன நிம்மதியும் நாம் அடைய முடியும். திரும்ப தலைப்புக்கு வருவோம். அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வாய்ப்பு வழிகளில் இதுவும் ஒன்று. குரானை ஓதணும். குரானை ஓதுவதன் மூலமாகவும் சக்கீனத் எனக்கூடிய மன நிம்மதி, மன அமைதி நிச்சயமாக ஒரு மனிதர் அடைந்து கொள்ள முடியும். இறுதியாக நான்காவதாக மன நிம்மதிக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி நமக்கு தந்திருக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்று அல்லாஹ்வின் மீது நாம் வைக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கை. அதற்கு அரபி மொழியிலே தவக்குல் என்று சொல்லப்படும். தவக்குல், அல்லாஹ்வின் மீது நாம் தவக்குல் வைத்தவர்களாக அல்லாஹ்வை சார்ந்து இருந்தால் அதன் மூலமாகவும் மன நிம்மதியை தருவதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான். இதை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், ஒரு வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை குர்ஆனிலே இடம்பெற செய்கிறான். ஆல் இம்ரானை பற்றி இப்போ தான் நம்ம பார்த்தோம். அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடிய சூறாக்களில் அலிஃப் லாம் மீம் என்று ஆரம்பிக்கக்கூடிய பக்ராவும் ஆல் இம்ரானும், அதனுடைய 172, 173, 174 இந்த 3 வசனங்களில் பத்ரு போர் சம்பந்தப்பட்ட சில செய்திகள், பத்ரில் உஹத் போர் சம்பந்தப்பட்ட சில செய்திகள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உஹத் போரில் முஸ்லீம்களுக்கு ஆரம்பத்தில் வெற்றி, பிறகு அந்த 50 அம்பெறியக்கூடிய சஹாபா பெருமக்கள் மலையிலிருந்து கீழே இறங்கியதுக்கு பிறகு ஒரு பின்னடைவு ஏற்பட்டது, பாதிப்பு ஏற்பட்டது. அதுக்கு பிறகு முஸ்லீம்களில் பலர் அடிக்கப்பட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூட காயம் ஏற்பட்டது, பல்லெல்லாம் உடைந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. இப்படிப்பட்ட ஒரு போர் தான் உஹது போர். இந்த உஹது போரினுடைய ஒரு சந்தர்ப்பத்திலே முனாஃபிகீன்கள் முஸ்லீம்களை பார்த்து சொன்னாங்க. முனாஃபிகீன்கள் பொய்யாக சொன்னாங்க. சரிங்களா? பொய்யுங்கிறது பின்னாடி தானே தெரியும். சொல்லும் பொழுது எப்படி நம்மளுக்கு அது ஒரு பயத்தையும் ஒரு பீதியையும் ஏற்படுத்தக்கூடியது தான். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, 173 அல்லாஹ் தஆலா சொல்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஅு லக்கும் ஃபக்ஷௌஹும். சில மக்கள் சஹாபா பெருமக்கள் இடத்திலே சொன்னார்கள், அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஅு லக்கும், சில ஒரு படையே உங்களை எதிர்நோக்கி வர இருக்கிறது. ஆல்ரெடி முஸ்லீம்களோட 3 மடங்கு அதிகம் எதிரிகள். உஹது களத்தில் ஆல்ரெடி 3 மடங்கு அதிகமாக இருக்கிறாங்க. அதை எதிர்கொண்டு சஹாபா பெருமக்கள் போர் செய்கிறாங்க, போர் செய்யக்கூடிய மனநிலையில் தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, இன்னும் ஒரு கூட்டம் வர இருக்குது. ஏன்னா பல கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் எல்லாம் கூட்டணியாக அமைத்து கொண்டுதான் முஸ்லீம்களை தகர்க்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினாங்க. அதாவது யூதர்கள், இணை வைப்பாளர்கள், முஷ்ரிக்கீன்கள் எல்லாருமே சேர்ந்து தான் முஸ்லீம்கள் அழிக்க வேண்டும் என்று கூட்டமாக சேர்ந்துக்கிட்டாங்க. அதில் ஒரு பீதியை கிளப்பினாங்க, ஒரு கூட்டமே உங்களுக்காக வேண்டி திரண்டு கொண்டிருக்கிறார்கள், அதனால் பயந்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சஹாபா பெருமக்களை பார்த்து பயந்துக்குங்க அப்படின்னு சொன்னால் சஹாபாக்கள் பயப்படுவாங்களா? ஆனால் பயப்படக்கூடிய ஒரு தருணம் தான், உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு தருணம் தான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஸாதஹும் ஈமானா. இப்படி சொன்னது அவங்களுடைய ஈமான் அதிகரிச்சிருச்சான். இப்படி சொன்னதுமே நம்முடைய ஈமான் பலகீனமாக தான் போகும். நம்ம பொறுத்த வரைக்குமே ஒரு பயத்தில் ஆல்ரெடி ஒரு கலக்கத்தில் இருக்கும்போது இன்னும் 10 பேர் வர்றாங்களா, இன்னும் 1000 பேர் வர்றாங்களான்னா முடிஞ்சு கதை அப்படின்னு தானே சொல்லுவோம், செத்தோம் அப்படின்னு தானே சொல்லுவோம். இப்படி தான் யார் சொன்னா? பனி இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு போகும் பொழுது, ஃபிரௌன்ட்டேருந்து காப்பாற்றி கூட்டிட்டு போகும்போது கடல் குறுக்கால வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க? செத்துட்டோம், முடிஞ்சிட்டோம், கதை முடிஞ்சு, இன்னால முகரக்கூன், எல்லாம் சாவ போறோம் அப்படின்ட்டாங்க. அவங்களுடைய மனநிலை அப்படிதான் இருந்தது. அவங்களோட சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க நல்லா புரிய வைக்கிறான். அதுவும் குரான்ல தான் இருக்குது, இதுவும் குரான்ல தான் இருக்கு. அப்ப அவங்க சொன்னாங்க, இன்னால முகரக்கூன், எல்லாம் சாவ போறோம், அதான் மூழ்க போறோம், நம்மளை கொண்டு வந்து நடுக்காட்டுல விட்டுட்டாப்ல மூசா,
அலைஹிஸ்ஸலாம். அவங்க கொண்டு வந்து தப்பிச்சு கூட்டு போறேன்னு சொல்லி கடல் முன்னாடி கொண்டு வந்து விட்டுட்டாப்புல. முன்னாடி பார்த்தால் கடல், பின்னாடி ஃபிரௌனும் அவனுடைய படையும் வந்துட்டு இருக்குது. பின்னாடி திரும்பினோம்னா ஃபிரௌன் அவனுடைய படைகள் நம்மளை அடிச்சு என்ன செஞ்சிருவாங்க, கொலை செஞ்சிருவாங்க. முன்னாடி போனோம்னா கடல், மூழ்கி தான் சாக போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, கல்லா, அப்படி நடக்காது. இன்னம ரப்பி சயஹ்தீன், என் இறைவன் என்னோடு இருக்கிறான், எனக்கு வழிகாட்டுவான். வழியே இல்லை, வழிகாட்டுவான்னு சொன்னாங்க. கடல் தான் இருக்குது, பின்னாடி எதிரிகள் தான் வர்றாங்க, எந்த பக்கமும் போக முடியாது. ஆனாலும் அல்லாஹ்வின் மீது அவங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. இப்படி எதுவும் நடக்காது, நிச்சயமா அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான். ஆனால் அல்லாஹ் சொல்லிலாம் அனுப்பல, நீங்கள் போங்க, கடல் வரும், பின்னாடி எதிரிகள் வருவாங்க, இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நீங்கள் ஆளாவீங்க, அப்புறம் கடலை பொழந்துக்கிட்டு உங்களுக்கு உதவி செய்ய நல்லா சொல்லலாம் இல்லை. எப்போவுமே அல்லாஹ் ஓப்பனே பண்ண மாட்டான். அல்லாஹ்வுடைய மறைமுகமான இறுதி உதவியை அல்லாஹ் அந்த சஸ்பென்ஸை எப்பவுமே எந்த நபிமார்களுக்கும் ஓப்பன் பண்ணதே கிடையாது. வெட்டினா வெட்டி விழுகும் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க, வெட்டி விழுகலை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு. அதுக்கப்புறம் சொர்க்கத்திலேருந்து ஆட்டை இறக்கி அப்போ தான் அல்லாஹ் தஆலா ஆடை தான் கொடுக்கணுங்கிற சஸ்பென்ஸ் என்ன செஞ்சான், அப்போ தான் அவங்களுக்கு காமிச்சான். அதே மாதிரி நெருப்பில் தூக்கி போடப்பட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கடைசி வரைக்கும் நெருப்பில் போய் உழப்போகிறேன்னு தான் நினைச்சு நெருப்புலையும் விழுந்தாங்க. கடைசி கட்டத்தில் அந்த நெருப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குளிர் தரக்கூடியதாக மாற்றி ஒரு சஸ்பென்ஸாக அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய இறுதி உதவியை ஏற்படுத்தி கொடுத்தான். இதே மாதிரி எல்லா நபிமார்களும் இறுதி கட்டம் வரை, இறுதி கணம் வரை, லாஸ்ட் மொமெண்ட், லாஸ்ட் நொடி வரைக்கும் அவங்களுக்கு அது வந்து போராட்டம் தான். என்ன செய்யறதுன்னு தெரியல, அவங்களுக்குமே புரியல. என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து கைத்தடி வச்சு நான் அடிக்க போறேன், பிளக்க போதுன்னு அவங்க சொல்லலை, அவங்களுக்கு தெரியாது. கல்லா, இப்படி இல்லை அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. வாய் பொத்துங்க, அல்லாஹ் வந்து இப்படி விட மாட்டான். கல்லா, இல்லை, என்னமோ ஒன்று இருக்கு. இன்னம ரப்பி சயஹ்தீன், என் இறைவன் என்னோட இருக்கிறான். கடல் தான், எதிரிகள் தான், வழி இல்லை தான், ஆனால் என் இறைவன் என்னோட இருக்கிறான். அந்த நம்பிக்கை, அதை தான் பார்க்கணும் அல்லாஹ். அந்த ஈமான சோதிக்கணுங்கிறதுக்கு அப்படிப்பட்ட நெருக்கடிக்கு அல்லாஹ் தஆலா ஆளாக்குனதுக்கு அப்புறம் என் இறைவன் என்னோட இருக்கிறான்னு அவங்க அடி சருகாமல் ஈமான்ல தடம் புரளாம சொன்னாங்கல்ல, அப்புறம் தான் அல்லாஹ் தஆலா வஹி இறக்குறான். என்ன கைத்தடியை வச்சுமா வச்சுட்டு இருக்கிறீங்க, தட்டுங்க ஒரு தட்டு கடலை என்று சொல்லும் பொழுது அடித்தார்கள். ஃபன் ஃபஜரத், அதிலிருந்து அந்த கடல் 12ஆவது பிளந்தது. 12 கூட்டத்தார்களும் அதன் மூலமாக அவர்கள் தப்பித்து போனார்கள். பிறகு ஃபிரௌன் அதில் மூழ்கடிக்கப்பட்டான். இப்படி கடைசி கட்டம் வரைக்குமே அவர்களுக்கு சோதனை என்பது இருந்து கொண்டே இருந்தது. இப்படி தான் அல்லாஹ் தஆலா வந்து வச்சிருக்கான். அவங்க பனி இஸ்ராயீலுடைய ஈமான் அப்படி இருந்தது. சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். முனாஃபிகீன்கள் பயங்காட்டும் பொழுது செத்தோம் முடிஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்களா, நம்மளை கொண்டு வந்து இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து இங்கே விட்டுட்டாங்க, இன்னும் எதிரிகள் வந்து நம்மளை எல்லாத்தையும் இரையாக, அவங்க எதிரிகளுடைய வாட்களுக்கு இரையாக போகிறோம் என்று இவர்கள் சொல்ல போகிறார்கள் என்று நினைத்து முனாஃபிகீன்கள் சொன்னாங்க, பயப்படுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா முனாஃபிகீன்களை பொறுத்த வரைக்கும் அவங்க யாருன்னா எதிர்ப்படையில் இருந்தவங்க கிடையாது. கரெக்டா சொல்லுங்க, எந்த படையில் இருந்தவங்க? அவங்க முஸ்லீம் படையில் இருந்தவங்க தான். அதனால தான் நம்மளாம் இப்போ பயப்படணுங்கிறாங்க. நல்லவங்கள மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நம்மளாம் இப்போ பயப்படணும் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ஒரு தடம் புரள்றாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக சொன்னாங்க பாருங்க சஹாபாக்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா ஃபஸாதுஹும் ஈமானா, ஆனால் அவங்களுடைய ஈமான் தான் அதிகரிச்சது. ஈமான் பலஹீனமாகிற மாதிரியான ஒரு நிகழ்வு அது. அவங்க ஈமான் ஆட்டம் காண்ற மாதிரியான ஒரு நிகழ்வுகள் பார்த்தா இப்படி இங்கிட்டு ஏறுது ஈமான். ஃபஸாதுஹும் ஈமானா வகாலு, அவங்க எல்லாம் சேர்ந்து கோரஸா சொன்னாங்க சஹாபாக்கள். அந்த செய்தி கேட்ட உடனே ஐயோ போயிட்டோன்னு சொல்லலை, ஐயோ சாகபுரன் பனி இஸ்ராயீலை போல சொல்லவில்லை. காலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதும். எத்தனை பேர் வரட்டும், எவன் வரட்டும், ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் இஸ் மோஸ்ட் சஃபிஷியன்ட் ஃபார் அஸ், அல்லாஹ் எங்களுக்கு அவனே போதுமானவன். நிஅமல் வக்கீல், அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன். வக்கீல் பாதுகாவலன், அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் போதும், இதுக்கு மேலே எங்களுக்கு பட வேணுங்கிறது இல்லை, அல்லாஹ் எங்களுக்கு போதும், அல்லாஹ் பாதுகாப்பான்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். அப்படிப்பட்ட எந்த ஒரு படையும் அவர்களை வந்து தாக்கவில்லை. இருந்த படையும் அவர்கள் துவம்சம் செய்தார்கள். பிறகு ஒரு சோதனையாக ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையே அவர்கள் மறந்ததன் காரணத்தினால் ஒரு அடி கொடுக்கணும் என்பதற்காக ஒரு சோதனை எல்லாம் ஏற்படுத்தினதை தவிர உஹது போரில் இவர்கள் அடைந்த வெற்றி மாபெரும் வெற்றி என்பதாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, சஹீஹ் புகாரில வருது, அன்ன தில்கல் கலிமா, இந்த வார்த்தை இருக்கிறதே, கானத் அலா லிசானி உலில் அஸ்ம் மினர் ருசுல், இந்த வார்த்தை உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்புமிக்க நபிமார்களுடைய நாவில் இருந்து பெறப்பட்ட வார்த்தையாகும். காலஹா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை சொல்லியிருக்கிறார்கள். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற அந்த வார்த்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஃபி ஆஸமி மஹ்னத்தின் உப்திலி அல்லாஹ் பிஹா ஹீன உல்கிய ஃபின் நார், அவர்கள் நெருப்பில் தூக்கி போடப்பட்டாங்களே, நெருப்பு எரிக்கப்பட்டு எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை,
கற்பனை பண்ணி பாருங்க, நெருப்புங்கிறது சாதாரண அடுப்பு நெருப்பு கிடையாது. அது பக்கத்தில் மனிதர்களால் போக கூட முடியாது, அவ்வளோ பெரிய நெருப்பு. அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அவங்க தூக்கி போடணும்னு நினச்சாங்க? 2 பேரா சேர்ந்து அப்படியே தூக்கி போடணும்னு நினச்சாங்களா? மின்ஜனீக் அப்படிங்கிற ஒரு கருவியை அவங்க செஞ்சாங்க. மின்ஜனீக்னு ஒரு பெரிய கருவி, அதில் ஒரு முனையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை வச்சு இன்னொரு முனையில் ஒரு பெரிய பலமான ஒரு பெரிய எடை கொண்ட ஒரு கல்லால் டமால்னு அதில் அடித்ததும் அதை அப்படி தூக்கி அவங்கள போய் வீசணும். அந்த மாதிரி கையால் தூக்கி போட முடியாது, கிட்ட போனால் அனல் கருவிடுவோம். அவ்வளோ பெரிய ஒரு நெருப்புல இருந்து ஒரு 50 மீட்டருக்கு இந்த பக்கம், ஒரு 100 மீட்டருக்கு இந்த பக்கம், குத்துமைப்பாக சொல்கிறேன், ஒரு தூரத்தில் நின்றுட்டு கையால் அவ்வளோ தூரத்தில் தூக்கி போட முடியாது. எவ்வளோ ஒரு 5 மீட்டர் 10 மீட்டருக்கு மேலே மனுஷன் கையால் தூக்கி போடும். மின்ஜனீக்குங்கிற கருவியில் தான் தூக்கி போடணும். அவ்வளோ பெரிய நெருப்பை மூட்டி மின்ஜனீக்கெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அடித்தா கொண்டு போய் அவங்க நெருப்பினுடைய நடுவில் விழுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பிளான் எல்லாத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மாணவர்கள்லாம் வந்து கேட்குறாங்க, ஏதாவது உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கலாமான்னு கேட்கும் போது அல்லாஹ் முடிவெடுப்பான்டாங்க. என் விஷயத்தில் அல்லாஹ் முடிவெடுப்பான், அந்த ஈமானை என்ன சோதிக்கிறான், நான் தயார் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறுதியாக இருந்தாங்க. கடைசி கட்டமும் வந்தது. கடைசி கட்டம் வந்து மின்ஜனீக்கில் பாறையை அடிக்கவும் செஞ்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பறந்து போயிட்டு இருக்கிறாங்க, விழுகவும் போகிறாங்க. அந்த பறந்து போகக்கூடிய சந்தர்ப்பத்தை சொன்னாங்க, ஹஸ்பி அல்லா, அல்லாஹ் எனக்கு போதுமான, நெருப்பில் தான் விழ போகிறாங்க. ஹஸ்பி அல்லாஹ் நியமல் வக்கீல் என்ற எக்ஸ்ட்ராடினரி ஈமான் அவங்க காமிச்சாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தில் அந்த ஆப்ரேஷனை ஃபெயில் பண்ணியிருக்கலாம், தூக்கி போட முடியாத மாதிரி ஆக்கியிருக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை காப்பாற்றுங்க தான் நல்லோடைய பிளான். எப்படி காப்பாற்றிருக்கலாம்? பெரிய மழை பெஞ்சி, சினிமாலெல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு மழை பெஞ்சி அது அணைஞ்சிருக்கலாம், அல்லது அவங்க தூக்கி போட வந்தவங்களுக்கு ஏதாவது கை கால் விளங்காமல் போயிருக்கலாம், அல்லது தூக்கி போட முடியாத ஒரு சூழ்நிலை காலாக்கி இருக்கலாம். இப்படிலாம் செஞ்சிருக்கலாம். இதெல்லாம் மனிதனுடைய கற்பனை. ஒரு அசைக்க முடியாத ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய நிலையில் ஒரு அல்லாஹ்வின் அடியார் இருக்கும் பொழுது ரப்புல் ஆலமீனுடைய உதவி எப்படிப்பட்ட எக்ஸ்ட்ராடினரியானது, மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற ரீதியிலே அல்லாஹ் சொல்றதுல உங்களுடைய ஆபரேஷன் எல்லாத்துலயும் நீங்க சக்சஸே பண்ணுங்க. சக்சஸ் தான் பண்ணாங்க, உருவாக்குனாங்க, நினைச்ச மாதிரி நெருப்பை மூட்டினாங்க, நினைச்ச மாதிரி கருவியை கண்டுபிடிச்சாங்க, நினைச்ச மாதிரி தூக்கி போட்டாங்க, கண்ணெதிரே நினைத்ததை போன்று கீழே விழுந்தார்கள். 100% ஆபரேஷன் சக்சஸ், ஆனால் ரிசல்ட் 100% ஃபெயிலியர். விழுந்த போதிலும் இறைவன் நாடினால்தான் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும். அவங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை, அல்லாஹ் என்ன அப்படி விட்டுற மாட்டான், அல்லாஹ் என்ன அழிச்சிட மாட்டான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கைக்கு அல்லாஹ் தஆலா எந்த விதமான பாதகம் இழைக்காமல் விழுந்த பிறகும் கூட அல்லாஹ்வுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் நேரடியாக எதற்கு போனது? நெருப்புக்கே போனது. நெருப்பே நீ குளுமையா மாறிடு, நீ பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம், கூனி பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம், உன் மீது விழுந்திருக்கக்கூடிய எனது ஹலீல், என் நண்பன் உன் மேல தூக்கி போடப்பட்டிருக்கான். அந்த நண்பனை உன்னுடைய அனல் கூட அவர் மேல படக்கூடாது, சலாமத்தா மாறிடு, சில்லுன்னு மாறிடு என்று அல்லாஹ் தஆலா நெருப்புக்கு கட்டளையிட்டான். குர்ஆன்ல ஓதுறோம் அந்த வசனத்தை. ஆக அந்த அளவுக்கு அசைக்க முடியாத ஒரு ஈமானோடு அவங்களுடைய எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸை காமிச்சாங்க. அல்லாஹ் நான் சும்மாவா என்ற அடிப்படையில் நெருப்புட்டே நான் பேசுறேன், இவங்கள்ட்ட என்ன பேச வேண்டியது இருக்கு? நெருப்புக்கு அல்லாஹ் தஆலா நேரடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவர்களுக்கு நேரெதிராக அது மாறியது, திகைத்து போனார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையிலே அந்த நெருப்புல தூக்கி போடப்பட்ட தருணத்தில் நான் அதுக்குள்ள கடந்தனே, அந்த சில நிமிடங்களை போன்ற நிம்மதியான சந்தோஷமான ஒரு தருணமே இல்லம்பாங்க அதில். அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ் நேரெதிரான நிலையை அவர்களுக்கு மாற்றி கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதும், அல்லாஹ் எனக்கு போதும், அவன் சிறந்த பாதுகாவலன். இன்றைக்கு ஈமான்தாரிகளாக இருக்கக்கூடிய நமக்கு எவ்வளோ இன்னல்கள், எவ்வளோ நெருக்கடிகள் வரும் பொழுது முடிஞ்சு கதை முடிஞ்சு, உங்களை கட்டி நான் என் வாழ்க்கை போயிடுச்சு, உன்னை கட்டி என் வாழ்க்கை நிம்மதி போயிடுச்சு, இந்த பிள்ளை பெற்று நம்மளுக்கு எல்லாம் அழிவு தான், இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நமக்கு எல்லாம் நஷ்டம் தான், இப்படி இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எல்லாம் நம்மளுக்கு விலங்கலை தான் என்று ஒவ்வொன்றையுமே நம்மளுடைய ஈமானுக்கு எதிரான ரீதியிலேயே நாம் அதற்கு முடிச்சு போட்டுக்கொண்டு நம்ம வாழ்க்கை போச்சு, நம்ம நிம்மதி போச்சு, நம்மளுடைய பொருளாதாரம் போயிடுச்சு, நம்மளுடைய எல்லாமே போய்விட்டது என்பதாகத்தான் புலம்பிக் கொண்டிருக்கிறோமே தவிர அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் சிறந்த பாதுகாவலன் என்ற ஒரு வார்த்தை அந்த இடத்துல முழு ஈமானோடு நாம் சொன்னால் அங்கே அல்லாஹ் நம்மளுக்கு வெற்றி தருவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று சஹாபா பெருமக்கள் அந்த போர் களத்திலே அவர்களுடைய ஈமானுக்கு ஒரு ஆட்டம் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் வழிபடுத்தினான், அவர்களுக்கு மன நிம்மதியை கொடுத்தான். அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லும் பொழுது فانقلبوا بنعمة من الله وفضل لم يمسسهم سوء واتبعوا رضوان الله والله ذو فضل عظيم. அல்லாஹ் அவர்களுடைய நிலைமையை மாற்றமைத்து அவர்களுக்கு பேருபகாரம் புரிந்தான். அல்லாஹ் மிகப்பெரிய அருளுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அவங்களுடைய மன நிம்மதி அந்த இடத்துல அவர்கள் பெற்றார்கள்.
ஒரு சிறு நித்திரை உறங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கூட சஹாபா பெருமக்கள் போர்க்களத்தில் ஆளானாங்க. போருன்னு நம்ம சொன்னாலும் நம்ம தூக்கம் போயிடும். ஒரு வேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வந்துச்சுன்னா போர் செய்ய போருண்டால் நம்ம தூக்கம் போயிடும். ஆனால் போர்க்களத்தில் அவர்கள் விடியும் பொழுது போர். ஆனால் அந்த போர்க்களத்தில் சஹாபா பெருமக்கள் சிறு நித்திரைக்கு அவர்கள் ஆளாகி இருக்கார்கள். சிறு நித்திரை ஏற்படும் அளவிற்கு அவர்கள் சிறு தூக்கம் தூங்கி இருக்கிறார்கள். அப்பனா எந்த அளவுக்கு உங்களுடைய மன அமைதி இருந்திருக்கு. அந்த இடத்துல தூக்கம் வருமா மனுஷனுக்கு? ஆனால் அந்த அளவுக்கு அவங்களுடைய ஈமான், அவர்கள் அந்த ஈமானிலே பண்பட்டு இருந்தார்கள், மன நிம்மதி பெற்றிருந்தார்கள். காரணம் அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஒருத்தர் கரெக்டான ஒரு பாதுகாவலரை நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை, யாராவது வந்து தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்குது. கரெக்டான ஒரு கார்டியன் ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க, ஒரு கரெக்டான ஒரு மனிதர் இருக்கார் அப்படின்னா, அவர் இருக்கும்போது இன்னொருத்தவங்களுக்கு அந்த தாய்க்கு என்ன செய்யலாம்? தூக்கம் வரலாம். இல்லை கரெக்டான பொறுப்பான ஆள் இல்லை, கவனமான ஆள் இல்லை அப்படின்னா அந்த தாயால் தூங்க முடியுமா? தூங்கவே முடியாது. அப்போது நம்மளுடைய பொறுப்பை அல்லாஹ்வின் மீது சாட்டி அதில் முழுமையான நம்பிக்கை நம்மளுக்கு வந்துட்டு, அப்படிப்பட்ட ஹஸ்பி அல்லாஹ் ஒரு நியமல் வக்கீல் என்ற அல்லாஹ் போதுமானவன் என்ற ஒரு மனநிலைக்கு நாம் வந்து விட்டால், போர்க்களத்திலும் கூட தூங்கக்கூடிய நிலைமையிலான மன நிம்மதியை அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கிறான். இதுக்கு நேரடியான உதாரணம் சஹாபா பெருமக்கள். ஆக அந்த ரீதியிலே அவர்கள் மன நிம்மதியை இதன் மூலமாக அடைந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதை தான் சொல்கிறாங்க. இது சாதாரண வார்த்தை அல்ல. இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் போர்க்களத்திலே எங்களுடைய ஈமானுக்கு ஒரு பாதக நிலை ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு செய்தி சொல்லப்பட்ட போது சஹாபா பெருமக்களாக எங்களிடமிருந்து இந்த வார்த்தை வெளிப்பட்டது. அல்லாஹ் தரப்பிலிருந்து மன நிம்மதியை அடைவதற்கான வாய்ப்பை நாங்கள் பெற்றோம் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் குர்ஆன் அவர்களிடத்திலே ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும். ஆக தவக்குல், அல்லாஹ்வின் மீதான அந்த தவக்குல் நமக்கு நிம்மதியை பெற்றுத்தரும். சாலிஹான மனைவி, அல்லாஹ்வினுடைய திக்ர், அதை போன்று குர்ஆனை ஓதக்கூடிய திலாவத்துல் குர்ஆன், அல்லாஹ்வின் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒரு மூமினிடத்தில் இவைகள் ஒன்று சேர்ந்தால் நாலாபுரத்திலிருந்து இது ஒன்று சேரும் பொழுது அவருடைய வாழ்க்கை முழுக்க நிம்மதியானதாக இருக்கும். இது நாலும் சேர்ந்தாதான், இது 4 தூணை போன்று, ஒரு நாற்காலிக்கான 4 ஒரு கால்களை போன்றல்ல. இது ஒன்றை கொண்டு கூட நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யலாம்? நிம்மதி அடையலாம். திக்ரை கொண்டு மட்டுமே நிம்மதி அடைய முடியும். திலாவத்துல் குர்ஆனை கொண்டு மட்டுமே இன்ஷா அல்லாஹ் வாழ்நாள் முழுக்க நாம் மன அமைதியோடு நிம்மதியோடு வாழ முடியும். அசைக்க முடியாத தவக்குல் நம்பிக்கை, இதன் மூலமாக வாழ்நாள் முழுக்க நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். நிம்மதியை தொலைத்த ஒரு சமுதாயமாகத்தான் ஸ்ட்ரெஸ்ஸு, எப்போ பார்த்தாலும் மன நெருக்கடி, நிம்மதி இல்லை, அமைதி இல்லை. இதுதான் யார் சின்ன வயசு பசங்கள்லேருந்து வயசான எல்லார்ட்டேருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தையாக இது இருக்குது. ஆக இந்த நிலையிலேருந்து நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் இவைகள் எல்லாம் நமக்கான ஒரு வாய்ப்புகளாக அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அதையும் தாண்டி வாழ்நாள் முழுக்க சோதனை என்பது இருந்துகிட்டு தான் இருக்கும். சொர்க்கத்துக்கு போகிற வரைக்கும் முழுமையான நிம்மதியாக எந்த ஒரு முஸ்லீமும் ஆகிவிட முடியாது. ஹத்தா யகுனு முன்தஹாஹு அல் ஜன்னா. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் கடைசியாக சொர்க்கத்துக்குள்ளே எட்டு வைக்கிற வரைக்கும் முழு நிம்மதியால் இருந்துட முடியாது. அமைதியான ஒரு வாழ்க்கை, நெருக்கடி இல்லாத கவலையற்ற ஒரு வாழ்க்கையை வாழலாம். அந்த முழு நிம்மதி என்பது இன்ஷா அல்லாஹ் எப்போ தான்? முழு மூச்சு, அந்த பேர் மூச்சு என்பது எப்போ நம்ம விட முடியும் என்று சொன்னால், பெருமூச்சு எப்போ நம்ம முழுமையாக விட முடியும் என்று சொன்னால், அந்த சொர்க்கத்திற்குள் இன்ஷா அல்லாஹ் எட்டு வைத்த பிறகுதான். அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன் கூறுவதாகவும் குறிப்பிட்டு காட்டுறாங்க. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் லா தபாகுத பைனஹும் குலூபுஹும் கல்புஹும் வாஹித், அவங்களுக்கு மத்தியில் எந்த குரோதம் இருக்காது, எந்த விரோதம் இருக்காது, எந்த பகைமை இருக்காது, எந்த விதமான போட்டி பொறாமல் இருக்காது. அவங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ஒன்றுபட்ட உள்ளமாக இருக்கும். அப்போ எல்லாம் நிம்மதியாக அமைதியான ரீதியிலே அவர்கள் ஆகிவிடுவார்கள். லா யஸ்மஊன ஃபீஹா லக்வன் வலா கிஸாபா, அந்த சொர்க்கத்தில் அவர்கள் வீணான விஷயங்களை கேட்க மாட்டார்கள், பொய்யான விஷயங்களை அவர்கள் பேச மாட்டார்கள். இல்லா கீலன் சலாமன் சலாமா, சலாம் சலாம், பார்க்கும் போதெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும், கேட்குறவங்கெல்லாம் வலைக்கும் அஸ்ஸலாம். இந்த ஒரு முழுமையான நிம்மதியின் உண்மையான சலாம் சொல்லக்கூடிய, சலாம் என்றால் சாந்தி, அமைதி. அந்த உண்மையான அமைதி, சாந்தி, சமாதானம் என்பது சொர்க்கத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வின் தரப்பிலிருந்தும் சொல்லப்படும். சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து சலாம் சொல்லப்படும். சொர்க்கவாசிகள் அவர்களுக்கு மத்தியில் முகமன்களாக சலாத்தை பரிமாறிக்கொள்வார்கள். அதுதான் ஒரு மூமின் அடையக்கூடிய இறுதி நிம்மதி. சொர்க்கத்தில் தான் முழு நிம்மதி. ஆக அந்த சொர்க்கத்தை ஆசை வைத்து, ஆதரவு வைத்து, அதற்கு சொல்லப்பட்டிருக்கூடிய அமல்களை வாழ்நாளில் முழு மூச்சாக எடுத்து செயல்படக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவானாக. நிம்மதிக்கான வழியாக நாம் இதுவரை பேசியிருக்கக்கூடிய அந்த 4 வாரங்களில் நாம் பேசிய விஷயங்களை
மனதில் பதிய வைத்து வாழ்வில் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தார்கள். பிதுவானா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.